நடிகர் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் லலித்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, கௌரி ஜி கிஷான், எஸ் ஜே சூர்யா, சீமான், யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் படமாக ரிலீஸ் ஆகும். நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி படம் கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேலே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் ஆகியிருக்கு. உலகம் முழுவதும் 150 கோடி கிட்ட வசூலாகியிருக்கு. நடிகர் அஜித்குமாரோட கெரியரில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். தேட்டரில் மொத்தமாக எத்தனை கோடி வசூலாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரெட்ரோ. மே 1ஆம் தேதி படம் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழாவில் ட்ரைலர் லான்ச் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச் ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்குது. ஆடியோ லான்ச்லேயே ட்ரைலர் வெளியிடுறாங்க. சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜ், கருணாகரன் மற்றும் ஜெயராம்லாம் நடிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக மே 1 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழா ஏப்ரல் 18ன்னு புது போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜயகாந்தோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் ஸ்பாரோ சினிமாஸ் வாங்கி இப்போ படத்தை தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரத்தில் தேட்டரில் ரீரிலீஸ் ஆக போகுது. நடிகர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் இடி முழக்கம். டைரக்டர் சீனு ராமசாமியோட இயக்கத்தில் படம் தயாராகி எப்போவோ ரிலீஸ் ஆக வேண்டியது. படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் புத்தாண்டு முன்னிட்டு ரிலீஸ் பண்ணி படம் மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மே மாதம் எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.